Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமண்டூர் அருகே உள்ள பாலாறு பாலம் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்கின்றன. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டில்லி பாபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்கள். நிச்சயமாக சையத், தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் தங்கி தனியார் மற்றும் அரசு துறைகளிலும் கல்லூரிகளிலும் பணியாற்றி வருபவர்கள் அதிகமாக உள்ளனர். அவ்வாறு வேலை செய்யும் பொதுமக்கள் வார இறுதி நாட்களிலும் பண்டிகை மற்றும் விழா காலங்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு இருசக்கர வாகனங்கள், கார்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் வாகனங்களை பயன்படுத்தி தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருவது வழக்கம். இந்த நிலையில் இன்று மற்றும் நாளை விடுமுறை என்பதாலும் மற்றும் புதன்கிழமை அன்று கிறிஸ்துமஸ் தின விழா என்பதாலும் அதிக அளவிலான பொதுமக்கள் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை நோக்கி இன்று காலை முதல் படையெடுக்க தொடங்கி இருக்கின்றனர். சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் பொதுமக்கள் சென்னை சுற்றி தேசிய நெடுஞ்சாலை வழியாகவே பயன்படுத்தி செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக செங்கல்பட்டு அடுத்த மாமண்டூர் அருகே உள்ள பாலாறு பாலங்களில் குண்டும் குழுமாக காட்சியளிக்கின்றன. இதன் காரணமாக தொடர்ந்து விபத்துகளும் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது வார இறுதி நாள் விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிக அளவிலான பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களையும் கார்களையும் பயன்படுத்தி செல்ல துவங்கிய நிலையில் தற்போது பாலத்தின் மீது குண்டும் குழியுமாக அதிக அளவில் இருப்பதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாக மாமண்டூர் பாலாறு பாலம் முதல் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பள்ளங்களை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் தற்பொழுது வரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகளிடம் இருந்து சுங்க வரியை மட்டுமே பெற்றுக்கொள்ளும் இந்த சுங்கச்சாவடி தற்போது சாலையில் ஏற்பட்டுள்ள சேதங்களையும் கண்டுகொள்ளாமல் பணத்தை மட்டுமே வசூலிப்பது குறிக்கோளாக வைத்துள்ளது. உடனடியாக சாலையில் ஏற்பட்டுள்ள சேதங்களை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கின்றது. தற்பொழுது போக்குவரத்து போலீசார் தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சையத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாமண்டூர் அருகே இருக்கின்ற பாலாறு பாலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்வதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.